அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி, அதாவது ஒரு குரு பெயர்ச்சி, குரு வக்ரநிவர்த்தி, சனி வக்ரநிவர்த்தி, இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டே வரோம். சுக்கிர பெயர்ச்சி, இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம். ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஏன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளோட வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முடிஞ்சு 365 நாள், ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. அதாவது நமக்கு சித்திரை மாதம் முதல் நமக்கு கணக்கு இருக்குது. அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி சாலிவாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு, நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்தாண்டு. ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது 1/1/2025. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், அது மாதிரி வியாகத யோகம், பாலவ கரணம். இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. ஸோ இது எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப எகைன் நம்ம வரோம். அப்படி பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது, மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஏற்படுறது, அது மாதிரி மே மாதம் குரு பெயர்ச்சி, 15 மே குரு பெயர்ச்சி, அதே மாதிரி 18 இது பயிற்சி ஆகி 3 நாளில் ராகுகேதும் பெயர்ச்சி, 18/5 ராகுகேது பெயர்ச்சி. இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். குரு பெயர்ச்சியாக இப்போ மிதுன ராசிக்கு போகிறாரு. 15/5/2025 பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து சல்லுன்னு அவர் 18/10 அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார். கடகராசிலேருந்து திரும்ப 4/12 டிசம்பர் 4 அன்னைக்கு திரும்ப மிதுன ராசிக்கு வராரு, வக்ரமாக வரார். ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துறது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடாக இருக்குது சிம்மராசி. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசியை பொறுத்தளவில் காலபுருஷத்துக்கு 5வது வீடாக இருக்கிறதுனால இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒளி ஏற்படுத்தக்கூடிய சூரியனுடைய வீடாக இருக்குது. இந்த வருஷம் நடக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் இதனால் இந்த ராசிக்கு, சிம்ம ராசிக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சென்ற வருஷத்தில் பார்த்தோம்னா சிம்ம ராசியை பொறுத்தளவில் அவங்களுக்கு கண்டகச்சனி இருந்தது. ஸோ அதனால் பல துன்பங்களை, உடல் ரீதியான பிரச்சனைகளை அவங்க அனுபவித்தாங்க. பல விதத்தில் காரிய தடைகள் இருந்தது. ஏன்னா சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் பகை. அவர் 7வது வீட்டிலேருந்து இந்த வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு பல விதத்துலேயும் தடங்களாக இருந்தது, காரிய தடங்கள். எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் அதில் சக்ஸஸ் பண்ண முடியாத நிலைகள்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறப்போகிறது. முதல்ல பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். தொழில் ஸ்தானத்தில் இருந்த குருவை பற்றி ஏன் சொல்கிறோம்னா, அவர் அந்த இடத்துல வக்ரம் இல்லாமல் இருந்தார்னா, ஏன்னா வக்ரம்னா 0 பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் சுற்றின்னு இருக்கு, வக்ரம்னா கொஞ்சம் பின்னோக்கி போயிடுறது. அப்போ
அப்போ அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து கம்மியாயிடுது. திரும்ப அது கதிக்கு வரும்போது, நேர்கதிக்கு வரும்பொழுது அதனுடைய பலன் வந்து இன்னும் கூட கிடைக்கிது. இதில் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 2025 குரு பகவான் வந்து 3 முறை தன்னுடைய ராசியை மாற்ற போகிறார். மே மாதம் 15ஆம் தேதி அவர் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வராரு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு அதிசாரமாக வராரு. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கடகத்திலேருந்து திரும்ப வக்ரமாக மிதுனத்துக்கு வரார். இது மாதிரி 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். இதில் வந்து அதுக்கே நிறையா ஜோதிட விதிகளில் சொல்லியிருக்கு. அவர் குருபவன் நேர்கதியில் போகும்போது நேரான பார்வை அதிகமாக பலன் கொடுக்கும். வேகமாக போனார்னா ரைட் சைடில் உள்ள பார்வை உள்ள அந்த வீட்டுக்கு அதிக பலன் கிடைக்கும். ஸ்லோவாக போனார்னா லெஃப்ட் சைடில் உள்ள பார்வை எங்கே விழுறதோ அந்த வீட்டுக்கு உள்ள பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் வந்து வக்ரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள், மாற்றங்கள் நீங்களே நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா 10ல் குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனால் பதவி பறிபோகாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றங்களோ, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு ப்ரமோஷனோ, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமான விஷயங்களில் நடக்கிற அந்த காரியங்கள் திடீர்னு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அவர் வக்ரமாயிட்டார், அவர் பலன் இல்லாமல் போயிட்டார். இப்போ திரும்ப வக்ரவர்த்தி பிப்ரவரி ஆச்சுன்னா திரும்ப அவருடைய பலன் தொடங்கும். அப்போ வந்து உங்களுக்கு வேலை சம்பந்தமான மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து சனி வரப்போகிறது. மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி வரப்போகிறது. சனி பகவான் அஷ்டமத்தில் போகிறது உங்களை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் தான் களத்திர ஸ்தானாதிபதி. அவர் 8லேருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். வருமானம் வரக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். 8ல் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வரார். கேது வந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார். ராகு கேது பயிற்சின்றது உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி ஆகி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ 5ஆம் மாதம் வரைக்கும் வேலை ரீதியாக மாற்றங்கள் அதெல்லாம் நடக்கும். 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்கள், சுப பலன்கள், அதாவது லாபமான காலங்களாக இருக்கும். நீங்கள் செய்கிற செயலுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் செஞ்ச ஒர்க்குக்கு இது வரைக்கும் இன்னொருத்தவங்க பேர் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு அது மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும். அது ஒன்று மட்டும் கிடையாது. ராகு கேது வந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கு 7ல் வர்றது, குடும்பத்தில் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பல பேர் குடும்பங்கள் பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 7ஆவது வீட்டுக்கு வந்து குருவினுடைய பார்வை வரப்போகிறது. குரு பயிற்சினால் ராகுகேது பயிற்சி அதுலேயே அதுக்கு முன்னாலே குரு அங்கே வந்துடுறார். ஸோ குரு பார்வை வர்றதுனால பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தொழில் பார்ட்னர்ஸு அவங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் அதெல்லாம் அவங்களுக்குள்ள அபிப்பிராய பேதங்கள்லேருந்து கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குருவினுடைய பார்வை, குரு 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ன்றது களத்திர ஸ்தானம்ன்றதுனால குரு பயிற்சிக்கு அந்த டயத்தில் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் இருக்கிறது லாபஸ்தானம்ன்றதுனால வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க. ராகுகேதுவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவலை பண்ணணும். சனிபானை பொறுத்தவரை அவர் அஷ்டம சனியாக போகிறாரு. அவருமே உத்தியோக மாற்றம், இருப்பிட மாற்றம் இதெல்லாம் பண்ணுவார். நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றுற மாதிரி இருக்கும், செய்கிற தொழிலை மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கிற வேலையை விட்டு வெளிநாடு போகலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு திரும்பலாம், அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது மாதிரி வேலை தொழில் சம்மந்தமாக பல விதத்தில் இந்த வருஷம் முன்னேற்றமாக இருக்க போகிறது. அது சிம்மராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் வந்து இதில் பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அதனால் குடும்பத்தை பொறுத்தவரை கல்யாணம் ஆனவங்க குடும்பத்தில் பொறுத்தவரை பிரச்சனைகளை குறைச்சிக்குங்க, வாக்குவாதங்களை குறைச்சிக்குங்க. குடும்பத்தில் சிம்மராசியை சேர்ந்த குடும்பத்து பெண்களுக்கும் அவங்களுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் அதெல்லாம் வரத்துக்கு இருக்குது. அது மருத்துவ செலவினங்கள்னால அவங்களுக்கு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு மனக்குழப்பங்கள், மனசில் பயம், மனசில் பிரச்சனைகள். அது மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுரப்பிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வந்து வரப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல டைமாக இருக்க போகிறது. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால நல்லா படிப்பீங்க. சிம்மராசி சேர்ந்த அன்பர்கள்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு இதெல்லாம் கிடைக்க போகிறது. ஏன்னா உங்களுக்கு 5வது வீட்டுக்கு குரு பார்வை வரப்போகிறது. 5வது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னாலும் நீங்கள் படிப்புக்கும் அது ஒரு ஸ்தானம். மேல் படிப்புகள்லாம் கிடைக்க போகிறது. மேல் படிப்புக்கு ஏன்னா 5ஆம் மாதம் வரைக்கும் அங்கே இருக்கிற மேல் படிப்புக்கு உண்டான அந்த எஜுகேஷ்னல் இயர் வர்றதுனால மேலே சிம்மராசி சேர்ந்த அன்பர்கள் மேலே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஸோ இப்படி பல வகையிலே நல்ல ஏற்றமான பலன் கிடைக்கும். இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அதனால் நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷமும் தவறாமல் சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷத்து அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறது, இல்லை பிரதோஷத்து அன்னைக்கு சுவாமிக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சுவாமிகிட்ட வேண்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தவறாமல் செஞ்சுடுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் கோயில் பணியில் கூட ஈடுபடுங்க. இந்த வருஷம் வந்து மிக நல்ல வருஷமாக உங்கள் அனைவருக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் சிரமமான காலமாக இருக்கும். அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள்லாம் வரத்துக்கு இருக்குது. பூர நட்சத்திரத்துக்கு நல்ல காலமாகவே இருக்கும். பூர நட்சத்திரம் வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. எகைன் உத்திர நட்சத்திரம் வந்து பொதுவாக சிம்மராசியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறத அவங்கள காட்டிலும் கன்னியா ராசியில் இருக்க நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. எப்படி பார்த்தாலுமே எந்த வகையில் பார்த்தாலுமே இந்த 2025வது வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்கும். எல்லாத்துக்கும் நல்ல உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்கள், குடும்ப பெண்கள், அது மாதிரி வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே நல்ல பலனாக இருக்குது. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.